வெல்கம் டு மை சேனல். வந்து டிஎன்டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 படிக்கிறவங்களுக்கு தமிழ் கண்டிப்பாக வரும். இது வந்து 10th தமிழ். இது வந்து நோட்ஸ் எடுத்துருக்கிறது. வந்து முன்னாடியிலேருந்து படிக்கிறவங்களுக்கு அவங்க புக்கெலாம் படிச்சிருப்பாங்க. வந்து வேகமாக படிக்கணுங்கிறவங்களுக்கு இந்த நோட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து டெட்டுக்கு தமிழ் உண்டு. அவங்களுக்கும் இப்போ பிஜிடிஆர்பிக்கு 10th புக்கு ஃபுல்லாக படிக்கணும். அவங்களுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் இந்த ஃபஸ்ட் லெசன் மட்டும் கொடுத்துருப்பேன். உரைநடையும் விரிவானம் இதில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கும். வந்து மிஸ் ஆகிருந்தால் நீங்கள் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து மோஸ்ட்லி ஒரு 90% இதிலே கவர் ஆகிடும். நீங்கள் வந்து இந்த வீடியோவை யூஸ் பண்ணிக்கோங்க. வந்து 10th ஃபஸ்ட் லெசன் தமிழ் சொல்வளம் தேவநேய பாவனார். இது வந்து தேவநேய பாவனார் எழுதியிருப்பாங்க. இதில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். நாடும் மொழியும் நமதிரு கண்கள், இதை சொன்னது பாரதியார். தமிழ் அல்லாத திராவிட மொழிகளை ஆராயும் போது இந்தமாரி ஒரு குவாட் ஆரம்பிச்சிருக்கும். அது வந்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம், இந்த நூலை எழுதினது கால்டுவெல். அதில் தான் இதை சொல்லியிருப்பாங்க. தமிழ் அல்லாத திராவிட மொழிகளை ஆராயும் போது அது வந்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம், அதை எழுதினது கால்டுவெல். அவர் தான் இந்த குவாட்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து இந்த தாள் தண்டு இது மாதிரி நிறையா வந்திருக்கும். அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. தாள்னா நெல் தாள் கேழ்வரகுத்தாள், தண்டுனா கீரைத்தண்டு வாழைத்தண்டு, கோல்னா நெட்டிக்கோல் மிளகாய்க்கோல், தூறுனா குத்து செடி புதர் செடி, தட்டுனா கம்பு தட்டு சோளத்தட்டு, கழினா கரும்பு கழி, கழைனா மூங்கில் கழை, அடினா புளியாண்டி வேம்படி. வந்து மரத்துக்கு சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு கவை கொம்பு, அடுத்தது கிளை, அடுத்தது சினை, அடுத்தது போத்து, அப்புறம் குச்சி, அப்புறம் இணுக்கு. இது வந்து கேட்டாலும் கேட்பாங்க. வந்து கவையிலேருந்து கொம்பு, கொம்புலேருந்து கிளை, கிளையிலிருந்து சினை, சினையிலிருந்து போத்து, குச்சி, அப்புறம் இணுக்கு. இந்த சுள்ளினா காய்ந்த குச்சி, விறகுனா காய்ந்த சிறு கிளை, வெங்கைனா காய்ந்த கிழி, கட்டைனா காய்ந்த கொம்பு. இந்த மாதிரி கூட சின்ன சின்ன கொஸ்டின்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதனால் அதை நல்லா பார்த்துக்க வேண்டியது ரொம்ப நல்லது. வந்து அடுத்தது வந்து ஒரு விரிவானம் இருக்கும். விரிவானத்தை எழுதினது இரா இளங்குமணரார், உலக பெருந்தமிழ். அது வந்து ஒரு பெரிய லெசன். வந்து நிறைய குவாட்ஸ் அதில் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. வந்து இந்த பிங்க் கலரை ஹைலைட் பண்ணி போட்டிருக்காங்களே, அதெல்லாம் ரொம்ப நல்லா படிச்சுக்கணும். ஆனாலும் அதில் வந்து அதுக்கும் கீழே ஒரு லைன் இருக்கும். அதை கூட கேட்குறாங்க. எப்படி எதை கேட்பாங்கன்னு தெரியாது. அதனால் வந்து பிஜிடிஆர்பி படிக்கிறவங்க, தமிழ் படிக்கிறவங்க 10th புக்கு மட்டும்தான் படிப்பீங்க. அவங்க வந்து கொஞ்சம் நல்லா அதை புக்கு ஃபுல்லாகவே அந்த லைன் பை லைன் ரீட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சொல்லாராய்ச்சியில் பாவனரும் வியந்த பெருமகனார். அதுதான் வந்து இரா இளங்குமணரை பற்றி குவாட்ஸ் இருக்குது. இவர் வந்து திருச்சி அல்லூர் திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவனர் நூலகம் இதெல்லாம் நிறுவியவர் இரா இளங்குமணரார். திருக்குறள் சொற்பொழிவுகள் நடத்தி வருபவர். தமிழ் வழி திருமணங்கள் நடத்தினாங்க. கண்களை மூடிக்கொண்டு எழுதும் ஆற்றல் வந்து இளங்குமணரார். இவருடைய நூல்கள் பார்க்கும்போது இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவனர் வரலாறு, குண்டலகேசி, யாப்பெருங்காலம் உரை, புறத்திருட்டு உரை, திருக்குறள், தமிழ் மரபுரை, காக்கை பாடினிய உரை, தேவநேய. இந்த வந்து ஃபஸ்ட் லெசன்லாம் மட்டும்தான் இதை கொடுத்துருப்பேன். இது வந்து 4 pages வரும். இதோட பிடிஎஃப் வந்து டெலகிராம் சேனலில் அட்டாச் பண்ணியிருப்பேன். இதோட பிடிஎஃப் வேணுங்கிறவங்க பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவநேய பாவனார் இது வந்து மொழி ஞாயிறுன்னு சொல்லுவாங்க. சொல்லாய்வு கட்டுரைகள் எழுதியிருக்காரு. சொல் ஆராய்ச்சியில் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். இதை நல்லா நோட் பண்ணிக்கங்க. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார் தான்? தேவநேய பாவனார். செந்தமிழ் சொற்பரப்பில் அகர முதலி திட்ட இயக்குனர். இது எல்லாமே தேவநேய பாவனார் தான். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். இப்போ வந்து ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. போர்ச்சுகல் தலைநகர் லிஸ்பன் அப்படின்னும். அப்புறம் வந்து இதை வந்து 1554 கார்டினா நூல் தான் தமிழில் வந்து மொழிபெயர்த்தாங்க. தமிழில் அச்சறியது முதலில் அச்சறியது எழுத்துருவில் அச்சறியது தமிழில் தான், தமிழ் மொழி. தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழியே. இது வந்து கா நமச்சிவாயர். தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழியேனா கா நமச்சிவாயர். தேனிலே ஊறிய செந்தமிழ் சுவை. இது வந்து கவிமணி தேசிய விநாயகனார். தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழியே கா நமச்சிவாயனார். தேனிலே ஊறிய செந்தமிழ் சுவை கவிமணி. மரமது மரத்தில் ஏறி மரமதை தோளில் வைத்து. இது வந்து சுந்தர கவிராசர். இது வந்து பக்கத்தில் ஒரு பாக்ஸில் இருந்து பாட்டு வரும். சப்போஸ் இந்த பாட்டை கொடுத்து இதை எழுதுனது அப்படிங்கிற சுந்தர கவிராசரின் வரிகள். மரமது மரத்தில் ஏறி மரமதை தோளில் வைத்து. உரைநடையின் அடிகலன்கள்
எழில் முதவன். எழில் முதவன் இது வந்து ஒரு உரைநடை கொடுத்துருப்பாங்க, விரிவானத்தில் கொடுத்துருப்பாங்க. இது உரைநடையின் அணிகலன்கள் இதை எழுதுனது எழில் முதவன். இது ஃபுல்லாகவே நிறைய, இந்த பாடம் ஃபுல்லாகவே நிறைய குவாட்ஸ். அதில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எடுத்திருக்கேன். நீங்கள் அந்த புக்கு ஃபுல்லாக படிக்கிறதா படிக்கும். உங்களுக்கு வந்து ஒரு வந்து ரிவிஷனுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ்ன்னு கேட்குறதுக்கோ, இல்லை ஃபஸ்ட்டு வாட்டி அந்த புக்கு இன்னும் அந்த லெசன் ரீட் பண்ணல லைட்டாக பார்க்குறதுக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிவிஷன் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு அதை படிக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து கேட்டுட்டும் படிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கபிலர் வந்து குறிஞ்சிப்பாட்டு. முதல் தமிழ் கணினி திருவள்ளுவர். இது வந்து 1983 சென்னை சேனாம்பேட்டையில் தலைமை செயலகத்தில் இந்த முதல் தமிழ் கணினி. அது வந்து திருவள்ளுவர் 1983. நான் பார்த்தசாரதி எழுதுனது குறிஞ்சி மலர். இதில் வந்து ஒரு பாரா அளவு கொடுத்துருப்பாங்க. திருப்பரங்குன்றத்தை பற்றி இது கொடுத்துருப்பாங்க. வந்து நான் பார்த்தசாரதி குறிஞ்சி மலர் திருப்பரங்குன்றம் அழகை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஒரு பேராகிராஃப் கீழே இருக்கும், அது நோட்ஸ். கண்டி வந்து ஓமை உருவகம் பற்றி சொல்லியிருக்காங்க. களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றி சாரி கிடைத்து விட்டது, உண்டு மகிழ்ந்தால் உன் புன்னகை தான் அதற்கு சான்று. இதை சொன்னது அறிஞர் அண்ணா. களமுக துடித்து நின்ற உனக்கு வெற்றி சாரி கிடைத்து விட்டது, இது வந்து அண்ணா. புறந்தூமை நீரானமையும் அகந்தூமை வாய்மையால் காணப்படும். இது வந்து எடுத்துக்காட்டு ஓமையணி. எடுத்துக்காட்டு ஓமையணி இது வந்து உரைநடையில் பயன்படுத்தினாங்க. இது திருக்குறள். இது வந்து உரைநடையிலே அப்படி பயன்படுத்தினா அது பேர் வந்து இணை ஒப்புன்னு சொல்லியிருக்காங்க. மழையும் புயலும் வந்து ராமசாமி எழுதினது. இது புரோகிதற்காக அமாவாசை காத்திருப்பதில்லை. ஒரு குவாட்ஸ் வந்து உயிரில்லாத பொருட்களை உயிர் உள்ளன போல வந்து சொல்வது இலக்கணை. இது வந்து தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. வந்து சோலையில் புகுவேன் மரங்கள் கூப்பிட்டும். இது வந்து ஃபர்ஸ்ட் லைன் தான். இது வந்து திருவிக்கா. அது ஒரு பேரா மாதிரி கொடுத்துருப்பாங்க. தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ் நாட்டில் அமைந்த. இது வந்து தமிழ் இன்பத்தில் ராபி சேதுப்பிள்ளை சொல்லியிருப்பார். தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ் நாட்டில், தமிழ் இன்பத்தில் ராபி சேதுப்பிள்ளை. வாழ்க்கை நடத்துவதற்கே பொருள்கள் பல வேண்டும். அதுமாதிரி நிறைய இந்த ஒரு பேராகிராஃப் அளவுக்கு சொல்லியிருப்பாங்க. இது வந்து நாட்டுப்பற்று பற்றி வரதராசனார் அந்த நூலில் சொல்லியிருக்காங்க. வாழ்க்கை நடத்துவதற்கு பொருள்கள் பல வேண்டும், வரதராசனார். கலப்பில்லாத பொய் சொல்முரண். இந்த மாதிரி கலப்பில்லாத பொய் சொல்லிருக்கு சொல்முரண். எதிரும் புதிரும்பான முரண்படும் கருத்துக்கள் எதிரிணை. குடிசைகள் ஒரு பக்கம் கோபுரங்கள் மறுபக்கம். இது மாதிரி இன்னும் நிறையா இது மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த குடிசைகள் ஒரு பக்கம் கோபுரங்கள் மறுபக்கம். இது வந்து ஜீவானந்தம். இந்த பாட்டு உணர்ச்சி பெருவெள்ளம் அதோட உச்சநிலையில் என்னன்னு சொல்லியிருக்காங்க. என் யௌவனத்தின் நந்தவனம் என் காலத்தின் காசி. என் யௌவனத்தின் நந்தவனம் என் கீழக்காலத்தின் காசி. இது சொன்னது பாரதி. என் யௌவனத்தின் நந்தவனம் என் கீழக்காலத்தின் காசி சொன்னது பாரதி. வாளியும் கமுக்கும் தாழ்குள்ள தெங்கும். இது வந்து சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருப்பாங்க. வாளியும் இது வந்து சின்ன பாக்ஸில் இருக்கும். வாளியும் கமுக்கும் தாழ்குலை தெங்கும் சிலப்பதிகாரம். எழில் முதவன் அந்த வந்து எழுதுனது புதிய உரைநடை அணிகலன்கள். நூல் வந்து இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கு காணினும் யாதுமாகின்றார். இது எல்லாமே எழில் முதல்வனோட நூல்கள். வந்து இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒன் டைம் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.